சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். பழனி கணக்கம்பட்டியாரே சரணம். எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த வீடியோ பார்க்குற என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னுடைய ஃபாலோவர்ஸ், ஐயனுடைய பக்தர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். எந்த விதமான நோய் நொடிகள் இல்லாமல் எல்லோரும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். அந்த மாதிரி நம்ம வேண்டிட்டு இருந்தால் நம்ம ஃபேமிலி ஆட்டோமேட்டிக்காக நம்ம நல்லா இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸ் நான் சொல்லிடுறேன். போன வீடியோ போட்டிருந்ததில் ஒரு நண்பர் போட்டிருந்தாரு, அவருடைய பொண்ணுக்கு வாழ்க்கை சரியில்லை, என்னுடைய பொண்ணோட வாழ்க்கைக்கே சரியாக அமைச்சு கொடுக்க ஐயன்ட்ட வேண்டிக்கோங்கண்ணே. கண்டிப்பாக ஐயனை நினச்சிக்கோங்க. டெய்லி 108 தடவை சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம் அந்த மாதிரி மட்டும் வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக வந்து ஐயன் வந்து நம்ம பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்துருவாரு. கூடிய விரைவில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி இன்னொரு நண்பர் சொல்லியிருக்காரு, சிவகுமார்னு. அந்த நண்பர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அமையல, எனக்கு பிஸ்னஸ் ரொம்ப அடி மேலே அடி. ஐயனுடைய பீடத்துக்கு போயிட்டு வாங்க, ஐயனுடைய விரிஞ்சி மரத்தில் உட்காந்து இது பண்ணுங்க, நல்லா ப்ரேயர் பண்ணுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஏன்னா நாங்கள் எல்லாமே வாரத்துக்கு இருக்க 10 நாளுக்கு இருக்க ஐயனுடைய பீடத்துக்கு போயிட்டே வரேன். ஆனால் அதுலேருந்து பக்கம் தான் எனக்கு பழனியில் போய் தான் பஸ் ஏற போகிறேன். பழனியிலேருந்து பஞ்சாமிரதம் வாங்க போகிறேன் எங்கள் பிள்ளைகளுக்கு. ஆனால் இன்னும் பழனி முருகன் கோயிலுக்கு எங்களால் போக முடியலை. ஏன்னா ஐயன் தான் நான் இங்கே இருக்கிறேன், முருகப்பெருமானை நான் இங்கே பார்த்துட்டேனே. அதே மாதிரி ஒரு கிறிஸ்தவ பெண்ணுக்கு நல்ல வழிகாட்டி அவங்க வீட்டுக்காரரே கூட்டு வந்திருக்காரு. இந்த பெருமை எல்லாமே ஐயனை தான் சேரும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணவனை ஒரு ஹோமோஸ்டேஜில் ஒரு 4 வருஷமாக அந்த கணவர் வந்து ஹோமோஸ்டேஜில் இருக்கார். அந்த கணவரை வந்து ஐயன் வந்து எப்படி மீட்டெடுக்கிறாரு அந்த வீடியோ தான் இந்த வீடியோ தர்றேன். அப்போ அந்த அம்மா வந்து சென்னையில் உள்ளவங்க, தன்னுடைய கணவர் வந்து 4 வருஷமாக படுக்கை ஆகிட்டார். சாப்பிட இல்லை, ஃபுல்லாக ஹோமோஸ்டேஜ், அதாவது டெட் பாடி இல்லை, மனித உயிர்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஹோமோஸ்டேஜில் இருக்காப்புல. அப்போ அந்த டயத்தில் தான் இந்த கணக்கம்பட்டியோட வீடியோ நிறைய வீடியோ பார்த்துட்டாங்க. அந்த அம்மா இது வரைக்கும் கணக்கம்பட்டிக்கு வந்ததில்லை. அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன வேண்டுதல், தன்னுடைய கணவனை எப்படி இருந்தாலும் காப்பாற்றணும். தன்னுடைய கணவனுக்கு எத்தனை லட்சம் எத்தனை கோடி செலவு பண்ணாலும் பரவாயில்ல, என்னுடைய கணவர் எந்திரிச்சு வரணும். அதுதான் அந்த அம்மாவோட கோரிக்கை. அப்போ சென்னையிலேருந்து ஒரு ஆம்புலன்ஸ் வண்டியில் தூக்கிட்டு வந்துட்டா 4 வருஷமாக ஹோமோஸ்டேஜில் இருக்கிறாரு. அந்த ஆளை ஐயனுடைய பீடத்தை கொண்டு வந்துட்டு நேராக மோகன் ஐயாட்ட போய் காட்டுறாங்க. இந்த மாதிரி இறந்துட்டாரு, ஆனால் இறக்கலை, ரொம்ப ஹோமோஸ்டேஜ், ஒன்றுமே இல்லை, கிட்டத்தட்ட டெட் பாடிக்கு சமம். ஏன்னா 1 பாத்து போல 2 பாத்துக்கு இது இல்லை, எல்லாமே வந்து ஒரு நடமாட்டமே இல்லைன்னா எப்படி பாருங்களேன், சுத்தமாக இல்லை. அப்போ மோகன் ஐயா தோட்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த விபூதி சந்தனம் கொடுக்குறாங்க, பிரம்ம தீர்த்தம் கொடுக்குறாங்க. இதை அதே மாதிரி ஐயனுடைய பீடத்தில் இருந்து அந்த மாலையெல்லாம் நம்ம கொடுப்போம். அந்த மாலையெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அந்த அம்மா மனசார நல்லா வேண்டிக்கிடுது, ஐயனுடைய பீடத்தில் நல்லா வேண்டிக்கிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 months ஆகுது. வந்ததுக்கப்புறம் திரும்ப அந்த அம்மா அந்த விபூதி சந்தனம் தீர்த்தம் கோம்பைக்காடு தீர்த்தம் எல்லாம் டெய்லி அந்த அளவுக்கு கொடுக்குறாங்க. டெய்லி சாப்பிட மாத்திரை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட இன்னைக்கு ஃபுல்லாக நடக்கலை, பட் எந்திரிச்சு ஆரோக்கியமாக உட்காந்துட்டாரு. இந்த அளவுக்கு ஒன்றும் நடமாட்டம் இல்லாத மனிதரை எப்படி உட்கார வச்சிட்டாரு. இப்போ அந்த அம்மாவோட கான்ஃபிடென்ட் என்ன, இவ்வளோ தூரம் என்னுடைய கணவரை நான் உட்காந்து வச்ச இடம் இன்னமும் அதிகபட்சம் ஒரு 1 or 2 months நடக்க வச்சிடுவார் ஐயன். இன்னும் அந்த அம்மா விடாமல் பிடிச்சிடுது. ஓம் சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம் சொல்லிட்டு டெய்லி தூங்கி எழுந்திரிக்கும் போது ஐயனை நினச்சினா பெரிய திருநாள் பூசிடுது. ஐயனை நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க. இன்றைக்கி பாருங்க ஹோமோஸ்டேஜில் இருந்த அந்த அம்மாவோட கணவரை அந்த அம்மா எப்படி இது பண்ணியிருக்கு பார்த்தீங்களா. அதே மாதிரி ஐயனை நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு கேன்சராக இருக்கட்டும், டிபியாக இருக்கட்டும், எந்த ஆஸ்துமாவாக இருக்கட்டும், குழந்தை இல்லையா, வயிற்றில் கட்டி இருக்குதா, எல்லாமே வந்து ஐயன் மேலே பாரத்தை போட்டுருங்க. ஐயன் வந்து கண்டிப்பாக அடிச்சுட்டு வருவாருங்க, எல்லா நோயும் சரியாக்கிடுவார். இந்த வீடியோவை முடிந்தளவுக்கு தமிழ் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நான் மீண்டும் அடுத்த வீடியோவில் வருகிறேன். வணக்கம்.